ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை பயிறு எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பருப்பு செவந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. பக்கத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரணும். இப்போ ஒரு குக்கரில் மாற்றி ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்போட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூட ஒரு 7 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க. அடுப்பில் வச்சு 3 to 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கோங்க. கூட கடுகு, கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூட 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். ஒரு வாட்டி அமுத்தினாலே தெரியுது. நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. நான் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வணக்கின வெங்காயத்தை பருப்போடு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா நைஸாக வர வரைக்கும் கடைங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சிங்கன்னா போதும். பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.